இங்க சக்திவேலும் முத்துவேலும் ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. ஆனா பழனி மட்டும் ரொம்ப சோகமா மூஞ்சி தொங்க போட்டுட்டு உள்ள வராரு. உள்ள வந்த பழனியை பார்த்து அப்பத்தாவும், என்னாச்சுரா பழனி, நீ போய் பாத்தியா கோமதிய, அவ எப்படி இருக்கா, இப்ப பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா பழனியும் வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே இங்க முத்துவேல் வந்துட்டு, அம்மா அந்த குடும்பத்தை பத்தி முதல்ல பேசுறதை விடுங்க, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நமக்கு பண்ண துரோகத்துக்கு நல்லாவே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பழனிக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புத்தி வரவே வராது. நாங்க இவ்வளோ சொல்லியும் எங்க பேச்சை கேட்காம அந்த வீட்டுக்கு போனதுக்கு இங்க கோமதியும் அவங்களோட பசங்களும் சேர்ந்து பழனியை கழுத்தை பிடிச்சி மட்டும் தான் வெளியில தள்ளல, மற்றபடி அவனை நல்லா அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டு பழனியாலையும் வாயை திறந்து எதுவும் பேச முடியல. அவரும் ரொம்ப சோகத்தோட உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அப்பத்தா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்க சுகன்யாவும், எனக்கு தெரியுங்க இந்த மாதிரி நீங்க தேவையில்லாம அவமானப்படுவீங்கன்னு தெரியும், இதுக்காக தான் நீங்க அந்த வீட்டுக்கு போகாதீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா என்னைக்காவது என் பேச்சை நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்படி அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட நீங்க அவமானப்படுறதே ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இதே விஷயத்த நீங்க அடிக்கடி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க பழைய மாதிரி கிடையாது. முதல்ல நீங்க பாண்டியன் கடையில் வேலைக்காரனா இருந்தீங்க, ஆனா இப்போ அப்படி கிடையாது. நீங்க ஒரு கடையோட ஓனர், அதனால நீங்க மான மரியாதையோட இருக்கணும். அப்பதான் உங்களோட ஒய்ஃபான என்னையும் ஊருக்குள்ள மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இங்க பழனியை போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே பக்கத்துல இருக்க மாரியும், சுகன்யா வீட்டில் பெரியவங்க பேசிட்டு இருக்க போது நீ குறுக்க பேசக்கூடாது, அப்பதான் பேச வந்தாங்கல்ல, நீ முதல்ல அமைதியாருன்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பேச சொல்றாங்க. அப்பத்தாவும் பழனியை பார்த்து, ஏண்டா கோமதி இன்னும் உன் மேல கோபத்துல தான் இருக்காளா, அவளோட கோபத்தை உங்ககிட்ட காட்டினாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா பழனியும், அப்படிலாம் இல்லாமா, இந்த மாதிரி சரவணன் தான் ரொம்ப நொடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு தான் நான் ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா இங்க குழலி குறுக்க வந்து தேவையில்லாம இந்த பிரச்சனையை பத்தி பேசி என்ன வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டா. சரி விடு, நான் அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது நான் மறுபடியும் அக்காவுக்கு போய் ஆறுதல் சொல்றேன், அதே நேரம் சரவணனையும் கொஞ்சம் ஆறுதலா நான் பேசிக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு உடனே இங்க முத்துவேலுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அவர் இங்க சக்திவேலை முறைக்கிறாரு. அப்ப சக்திவேலும் அடுத்த நிமிஷமே இங்க பழனியை பார்த்து, டேய் இங்க பாரு, உனக்கு நாங்க ஒன்றும் சும்மா கடை வச்சு தரல, அந்த கடையை நல்ல இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தான் வச்சு கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாம நம்ம அம்மாவோட பேரை அந்த கடைக்கு வச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த கடை எப்படி வளருதோ அதே மாதிரி நம்ம அம்மாவோட பேரும் பெருமையோட இருக்கணும். அதனால ஒழுங்கா கடை வியாபாரத்தை மட்டும் பார்க்குற வழியை பாரு. தேவையில்லாம பாண்டியன் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றேன், டீ ஆத்துறேன், பூஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. இதை இத்தோட நிறுத்திக்க. இன்னொரு டைம் இந்த மாதிரி பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட போயிட்டு வேற ஏதாவது உறவாடிக்கிட்டு இருந்த அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த கடையை நீ பார்த்துக்க மாட்டேன், அந்த கடையை பார்த்துக்கிறதுக்கு வேற ஆள் வருவான் அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேல் ஒரு மிரட்டுறாரு. அப்போ இதை பார்த்துட்டு பழனிக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. இன்னொரு பக்கம் முத்துவேலும் ரொம்ப கோபத்தோட பழனியை பார்த்து, இங்க பாருடா, சக்தி சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்க, தேவையில்லாம அந்த பாண்டியன் குடும்பத்தோட உறவாடுறது இதோட நிறுத்திக்க. ஏன்னா அந்த குடும்பத்தை ஒழிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த தங்கமயில் ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலியை போய் பார்த்து அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணி பாண்டியன் குடும்பத்தில் நமக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழனிக்கு ஒரு பயங்கர ஷாக்கை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போதான் பழனிக்கும் தெரிய வருது, தான் பாண்டியன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிளானை போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பழனியோட மனசு படப்பட நடிச்சுக்குது. அவரும் நம்ம கடைக்கு போறோன்ற பேர்ல எப்படியாவது இங்க மாமா கிட்ட நடக்கிற விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம இந்த விஷயத்த சொல்லாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா என் அண்ணனுங்க அந்த மயிலோட ஃபேமிலியை பயன்படுத்தி இங்க நம்ம அக்காவோட ஃபேமிலியை அழிக்கிறதுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதனால வந்தவர் சாப்பிடாம கொல்லாம வேகமா பாண்டியனை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாண்டியனும் கோயிலுக்கு போனவர் அங்கே கோயிலில் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. அது ஏன்னா அவர் எடுத்த ஒரு தப்பான முடிவுனால தான் இன்னைக்கு சரவணோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போயிடுச்சு. அதுவும் இல்லாம அவங்க மயில் குடும்பத்தை பத்தி விசாரிக்காம விட்டது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் எல்லா தப்பையும் தான் மேல தூக்கி போட்டுக்கிட்டு தன்னை தானே வருத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் அவர் அங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்க பழனியை அடிச்சு பிடிச்சி அந்த கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இங்க பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு வேகமா இங்க பாண்டியன் முன்னாடி போய் பழனி இருக்கிறாரு. அப்போ பழனியை பார்த்த பாண்டிக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. அவர் ரொம்ப கோபத்தோட, இங்க பாரு, யாரும் என் முன்னாடி நிற்க தேவையில்ல, எனக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்ல, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி இங்க பழனியை பார்த்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பழனியும் எதை பத்தியுமே யோசிக்காம டக்குன்னு பாண்டியனோட காலில் விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியனால எதுவும் பண்ணாம இருக்க முடியல. என்னடா பண்ற, எதுக்குடா என் காலில் விழுற அப்படின்னு சொல்லிட்டு பழனியை உதறி விட தான் பாக்குறாங்க. ஆனா பழனி இங்க பாண்டியனோட காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்க பாருங்க மாமா, நான் இவ்வளவு நாள் உங்க வீட்டு உப்பை சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கேன், அதனால இந்த விஷயத்தை என்னால் மறைக்க முடியாது. என்னோட விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான்
சொல்கிற வரைக்கும் நீங்கள் கேட்டுதாகணும். இன்றைக்கி நீங்கள் என்னை மிதிச்சாலும் சரி, என்னை இங்கே கொன்று போட்டாலும் சரி, என் மனசில் இருக்க உண்மைகளை உங்ககிட்ட நான் சொல்லாமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கண் கலங்கிக்கிட்டு, இந்த மாதிரி நான் இப்படி தனியாக காந்திமதி மளிகை வச்சதுக்கான காரணம் இங்கே சுகன்யாவும் இன்னொரு பக்கம் என் அண்ணன் சக்திவேலன் தான். அதுவும் நம்ம கடை எதிரிலேயே வச்சதுக்கான காரணமும் சக்திவேல் அண்ணன் தான். எனக்கு அந்த கடை பிடிக்கலன்னு சொல்லி நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன். பட் ஆனால் என் 2 அண்ணனுங்களும் சேர்ந்து அப்பத்தாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க மூலமாக தான் என்ன அந்த கடையை பார்த்துக்க சொன்னாங்க. அதனால தான் மாமா அப்படி ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்தாளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போகலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே நம்ம குடும்பத்தை யாரையும் கூப்பிடக்கூடாதுங்கிற மாதிரியே சக்திவேல் அண்ணன் என்னை ரொம்பவே வற்புறுத்திட்டாரு. இப்போ இது கூட முக்கியம் கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட பேச வந்திருக்க விஷயம் நம்ம சரவணனை பற்றி தான். சொல்லப்போனால் இங்கே சரவணனுக்கு ஆப்போசிட்டாக மயிலோட ஃபேமிலியை திருப்பி விடுறதுக்கு இங்கே என் அண்ணனுங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாமா. எப்படியாவது அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் சரவணனையும் உங்களையும் காப்பாற்றிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இங்கே பழனி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட பாண்டியனுக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் இவ்வளவு நாளாக பழனியை தனக்கு ஒரு எதிரியாகவும் தனக்கு ஒரு துரோகியாகவும் யோசிச்சு பார்த்துருப்பாரு. ஆனால் பழனியோட மனசில் இந்த அளவுக்கு வேதனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரும் இங்கே பழனியை தூக்கி நிறுத்தி, என்ன ஆச்சுடா, உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன் மேலே கோவப்பட்டேன் தான், ஆனால் முழுசாக என்னால் கோவப்பட முடியலடா. எனக்கு இப்போ தான் புரியுது நீ எந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்காக மெனக்கட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் பழனியை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் பழனியும், மாமா என் விஷயத்தை விடுங்க மாமா, நான் எப்படியோ போயிட்டு போகிறேன், அது தேவையில்ல. ஆனால் அந்த தங்கமயிலோட ஃபேமிலியை உங்களுக்கு எதிராக திருப்ப போகிறாங்க மாமா, அதனால் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நீங்கள் மயில் ஃபேமிலி கிட்ட பேசுங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா சக்திவேலனும் முத்துவேலனும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஹெல்ப் பண்ணி உங்கள் எல்லார் மேலேயும் கேஸ் போட சொல்லி உங்கள் எல்லாரையும் ஜெயிலுக்குள்ள அனுப்பணுங்கிறதா அவங்களோட எண்ணம். இந்த விஷயத்தை என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. தயவு செஞ்சு இந்த விஷயத்துலேருந்து நீங்களும் சரி இங்கே சரவணனும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க அப்படின்ற மாதிரி பழனி சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்டுட்டு பாண்டியனும், இங்கே பாருடா, உங்கள் அண்ணனுங்க எனக்கு எதிர என்ன வேணாலும் சதி செய்யட்டா, அதெல்லாம் எப்படி சமாளிக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ என்னை மன்னிச்சிட்றா. ஏன்னா நீ பேச வந்த விஷயத்த நான் சுத்தமாக கவனிக்காமல் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை மட்டும் இல்லாமல் உன்னோட கூட இருக்கிற உன் மனைவியும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் ஒரு பக்கம் இங்கே பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் பழனியும், பரவாயில்ல மாமா, நீங்கள் இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்க எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா நான் உங்கள் மேலே கோபத்திலே இல்லை மாமா, நான் எப்படி மாமா உங்கள் மேலே கோவப்படுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே இவர் ஒரு பக்கம் பாண்டியன் மேலே அன்பை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் பாண்டியனும் இந்த மயில் சமாச்சாரத்தில் எப்படியாவது சரவணனுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதனால நம்ம டேரக்டாக வக்கீல் கிட்ட போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சரவணனுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணுறாரு. ஏன்னா சரவணன் இந்த மாதிரி மயில் கூட வாழ விருப்பம் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இங்கே டைரக்டாக பாண்டியன் புரிஞ்சுக்கிறாரு. அதனால சரவணனுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்டுட்டான் அப்படின்னா அடுத்தபடியாக அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியுன்ற மாதிரி இங்கே நம்பிக்கையோட களத்தில் இறங்குறாரு. ஆனால் இவர் இறங்குறதுனால இங்கே மயிலோட வாழ்க்கை பயங்கரமாக பாதிக்கப்பட போகுது. சொல்லப்போனால் மயில் எந்த ஒரு துரோகமும் பண்ண கிடையாது சரவணனோட ஃபேமிலிக்கு. மயிலோட அம்மா அப்பா பண்ண போய் அவங்க கேரி பண்ணி கொண்டு வந்தது தான் அவங்க பண்ண பெரிய தப்பு. ஆனால் அந்த தப்புக்காக அவங்களோட வாழ்க்கையும் இப்போ நட்டாத்தில் போக போகுது. அதே நேரம் இந்த விஷயம் எதையுமே எதிர்பார்க்காத நம்ம தங்கமயிலும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் சரவணனோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா இங்கே பாண்டியன் ஆசைப்பட்ட மாதிரி சரவணனை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் மயில் தான் இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு 2வது எதிரியாக உருவெடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys.